புனிதமான கைலாச மலையில் பிரபஞ்சம் முழுவதும் அமைதியில் மூழ்கியிருந்தபோது சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது வலிமை மிகுந்த பாணாசுரம் என்ற அசுரராஜா தீவிர பக்தியுடன் சிவனை வழிபட்டு அவரிடமிருந்து அருளும் பாதுகாப்பும் பெற்றான். தூரத்தில் துவாரகையில் தர்மத்தைக் காக்கும் பரமாத்மா கிருஷ்ணர் அமைதியுடன் உலகத்தை கண்காணித்து வந்தார். ஆனால் பெருமை கொண்ட பாணாசுரன் தனது சக்தியை தவறாக பயன்படுத்தி உலகத்தில் பயமும் அநியாயமும் பரப்பத் தொடங்கினான். இதனால் தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை ஏந்தி யுத்தத்திற்கு முனைந்தார். தனது பக்தனுக்கு கொடுத்த வாக்கை காக்க சிவபெருமான் போர்க்களத்தில் தோன்றி கிருஷ்ணரை எதிர்கொண்டார். அந்த தருமத்தில் சிவனும் கிருஷ்ணரும் நேருக்கு நேர் மோதியபோது அவர்களின் தெய்வீக சக்திகள் பிரபஞ்சத்தை நடுங்கச் செய்தது. இறுதியில் கிருஷ்ணர் பாணாசுரனை வென்று சிவபெருமானை வணங்கி எல்லா தெய்வ வடிவங்களும் ஒன்றே என்ற பரம சத்தியத்தை உலகிற்கு உணர்த்தினார்.